ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி பாரம்பரிய பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட வெடி போடலாமல் சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு. இது நான் 50 கிராம் எடுத்துருக்கிறேன். இந்த 50 கிராம் பருப்புக்கு ஏற்ற மாதிரி நான் அளவு சொல்லிகிட்டு இருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சமாக நான் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச கடலைப்பருப்பை நல்லா கையை வச்சே மசிச்சுக்கோங்க. மத்து இல்லை கை வச்சு மசிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் மண்டவளம். நான் 50 கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 100 அளவு மண்டவளம் எடுத்துக்கலாம். மண்டவளம் நல்ல ரொம்ப தண்ணி அளவு கிடையாது, கொஞ்சமாக தெளித்து மண்டவளம் கரையிற அளவுக்கு நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல மண்டவளம் கரைஞ்ச பிறகு இருத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்து 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு தேவையான அளவுக்கு தேங்காய் பூ, நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணியிருக்கேன். மெரூன் கலரில் ஆற வரைக்கும் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எள்ளு தேவைன்னா ஆட் பண்ணிக்கிடலாம். நான் எள்ளு ஆட் பண்ணலை. நல்ல மெரூன் கலரில் வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற மண்டவளத்தை இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். மண்டவளம் எதுக்காண்டி இருத்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் தூசி இருக்கும், அதுக்காண்டி தான். இந்த மண்டவளமும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். கடலைப்பருப்பு, மண்டவளம், தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா கட்டியாக வந்துடும். கொஞ்சம் கூட கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கட்டியாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஆட் பண்ணுற நெய் நான் வீட்டிலையே பாலாடை வச்சு செய்கிறேன். இது எப்படி செய்யுங்கிற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். மேலே வைக்கிற பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணலாம். அதுக்கு 4 கரண்டி அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இந்த மாவில் ஊற்றி பிசையணும். தண்ணி எந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல மாவு சாஃப்டாக வரும். கொழுக்கட்டை நல்ல விரிசல் விழாமல் ரொம்ப சாஃப்டாக வரும். கரண்டியை வச்சு பிசைஞ்சிக்கலாம், ஏன்னா தண்ணி ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா தட்டி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரண உருண்டையை இதில் சேர்த்து நம்ம இட்லி கொப்பரையில் வச்சு அவிச்சு எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டியான விநாயகர் சதுர்த்தி பாரம்பரிய பூரண கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விரல் நுனியில் அற்புதங்கள் தொடரும்.